ஒரு நிமிஷம் வீடியோ ஸ்க்ரோல் பண்றாதீங்க. உங்ககிட்ட யாராவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் யாருங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா மெயின் ரோடு பக்கத்துல எல்லாம் லேண்ட் சேலுக்கு காட்டுறாங்க, அதுவும் புரோக்கரேஜே இல்லாம அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம போற வீடியோ எல்லாம் பார்க்க சொல்லுங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் ரோடு பக்கத்துலயே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதோ பாருங்க, பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலயே ஜஸ்ட் அடுத்த 2வது பிளாட்டே நமக்கு சேலுக்கு வந்திருக்குது. இந்த வீடியோல அதை தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேரு ஜெய். இது ஒரு முக்கியமான லிங்க் ரோடு, பஸ் போற ரோடு. நம்ம எக்ஸாக்டா எங்க இருக்கும் தெரியுங்களா? சென்னையோட ஆக்சுவல் எக்ஸ்பேண்டிங் ஒரு முக்கியமான ரெசிடென்ஷியல் ஹப் நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல கூடுவாஞ்சேரி லொக்கேஷன்ல தாங்க இருக்கிறோம். கூடுவாஞ்சேரி இன்னைய தேதிக்கு வேற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஹப்னே சொல்லலாம். இந்த கூடுவாஞ்சேரிக்கு பக்கத்துல கன்னிவாக்கத்துல தான் இருக்கிறோம். பின்னாடி பாருங்க, நமக்கு ஒரு பிரீமியம் பிராண்டோட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் நமக்கு லேண்ட் இன்னைக்கு சேலுக்கு வந்திருக்கு. இந்த ஏரியா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரைமா ரெசிடென்ஷியல் வைஸ் சூப்பராக இருக்கு. லேண்டோட அப்ரிசியேஷன் வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் அப்கமிங் இயர்ஸ்ல வந்து வேற லெவல்ல அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கும். ஏன்னா இது ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஹப்பா இருக்குங்க. ஏன் வந்து அது ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஹப்பா இருக்குன்னா பாருங்க, பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன் ஒரு ரெசிடென்ஷியல் ஹப்பா அந்த லொக்கேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் போயிட்டு வர்றதுக்கு, ஸ்கூலுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன். முக்கியமாக நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி எப்படி தேடுவீங்க? பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கணுங்க, மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டி கிடைக்கவே இல்லைன்றீங்களே, இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்ம இருக்கிற ஜங்ஷனில் இருந்து இதோ இந்த மெயின் ரோடு இருக்கு இல்லையா, இங்கேருந்து கரெக்டாக ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டரில் கூடுவாஞ்சேரி ஜங்ஷனில் ரீச் பண்ணிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் ட்ராவல் டைம் இருக்கும். ரைட் எடுக்கிறோம் அப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு, வண்டலூர் ஜூ, ஸ்ரீராம் ஐடி கார்டுன்னு முக்கியமான எல்லாமே இருக்கு. சரி, லெஃப்ட் எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஜோகோ ஐடி கார்டரு, எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல், மறைமல் நகர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, மகேந்திரா வேர்ல்ட் சிட்டின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே கவர் ஆகிடும். நமக்கு தேவையானது வேலைக்கு போகிறதுக்கு ஐடி கார்டரு, இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே கவர் ஆகிடுச்சு இல்லையா? அண்ட் இது எந்த அளவுக்கு சூப்பரான லொக்கேஷன் அப்படின்னா, இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் ஓஎம்ஆரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான லிங்க் ரோடுங்க. அந்த பாருங்க, ஜஸ்ட் 5 மினிட்ஸில் வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூலை நம்ம ரீச் பண்ணிடலாங்க. வந்தீங்கன்னா கூகுள் போட்டே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. இந்த சைடில் போகிறோன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து அப்பல்லோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆர் திருப்பூரை கனெக்ட் பண்ணுற முக்கியமான ரோடு இந்த சைடில் ஜிஎஸ்டி ரோடு. இப்படி ஒரு முக்கியமான ரோட்டில், அதுவும் பஸ்ஸு போகிற ரோட்டில் தான் ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்குது சேல்ஸுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்தாலே அது ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனாக இருக்கும். அங்கே லேண்டுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்குங்க. அப்படி ஒரு லொக்கேஷனில் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் தான் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். வாங்க, இது ரீசேல் ப்ராப்பர்ட்டி, புரோக்கரேஜே இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க. இந்த ஃபென்சிங் போட்டிருக்கீங்க, இதுதாங்க பிளாட்டு. அது அர்னெக்ஸ் சொல்லுவாங்க, அது அந்த சூப்பர் மார்க்கெட்டு. இங்கே தான் கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு. இதோ பாருங்க, நம்ம பிளாட்டு, அடுத்து ஒரு பிளாட்டு, மெயின் ரோடு, எவ்வளோ பஸ்ஸு போகிற ஒரு மெயின் ரோடு. இப்படி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அதுவும் ஃப்ரண்டேஜ், சூப்பரான ஃப்ரண்டேஜ். நான் சொன்னீங்களா, இந்த பிளாட்டோட டைமென்ஷன் வந்து 40க்கு 60 ஒரு கிரவுண்டுங்க. உங்களுக்கு வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. சவுத் ஃபேஸிங்கு 30 அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஸ்பேஷியஸான வீடு நீங்கள் தாராளமாக இங்கே பில்ட் பண்ணிக்கலாம். இது பில்டர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைம் லொக்கேஷன், பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியும் சேல் பண்ணலாம். இல்லை வீடு கட்டி வாடகை விடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி செம்ம ஒர்த்தாக இருக்குங்க. அதுவும் சொந்தமாக ஒரு பெரிய வீடு கட்டணும், இல்லை நான் ஆஃபீஸ் கட்ட போகிறேங்க அப்படின்றவங்களுக்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே வருது. அதுவும் வந்து சவுத் ஃபேஸிங் பிளாட்டு, 30 அடி ரோடு மேலே. ஸோ நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாசப்படி வச்சு அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாங்க. வாஸ்து சூப்பராக உட்காரும். எந்த கோர்ஸுமே கிடையாது இந்த லேண்டு. கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணுறாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டால் இந்த லொக்கேஷன் நாமளே நிறைய ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்கோம். லே அவுட் போட்டு விற்கிறவங்க 4000 ரூபாய், 4300 ரூபா வரைக்குமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்படி மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே, அதுவும் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இந்த லேண்ட் இருக்குது. ஓனருக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக ஃபண்டு தேவை. அதுக்காக ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன தெரியுமா கோட் பண்ணுறாங்க? வெறும் 3650 ரூபா தாங்க கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் கூட. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணுறாதீங்க. அதுவும் டிடிசிபி அப்ரூவல் ப்ராஜெக்ட்டு. 90% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன்லேயே வந்து ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. மிஸ் பண்ணுறாதீங்க. டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி புரோக்கரேஜே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.